நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஈவிங்கேசனுடைய முதல் முயற்சி இந்த சிறுகதை. சிறுகதைன்னா ஒரு உண்மையிலே சிறுகதை அப்படிங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி எழுதியிருக்காரு. ஒவ்வொரு கதையும் ஒரு பக்கம், 1.5 பக்கம், 2 பக்கத்துக்குள்ளதான் இருக்கு. அதுக்குள்ளேயே முடிச்சதான் இருக்கு கதைங்க. அந்த மாதிரியான கதைகள். ஆனா முதல் முயற்சினால் கூட சில இடங்கள் ஒரு கவர்ச்சியை உண்டு பண்ணுகிறது, அப்படி சொல்லலாம். ஆனாலும் பல கதைகள் சாதாரண கதைகள் தன்மையில கொண்டதாகத்தான் இருக்கு. இந்த கதையில ஏறத்தாழ 17 கதைகள் இருக்கு. அதாவது கடவுளும் குழந்தைங்கிற நூல் பெயர்லயே முதல் கதை இருக்கு. முதல் கதையா அதுதான். 2வது கதை ஒரு ரோஜாப்பூ கருகியது. 3வது கதை அந்த நாள். 4வது கதை அரங்கேறாத பாடல்கள். 5வது கதை ஒரு ஞானியின் பாடல். 6வது கதை ஒரு கை சோற்றுக்கு நன்றி சொல்லும் நாய். 7வது கதை அன்னக்காவடி. 8 வயிற்றுப்பாடு. 9 அவசர கோலம். 10 நிழல்களுக்குள் ஒரு நிஜம். 11 ஒரு நாள் இரவு. 12 அம்மா எங்கே போகிறாள். 13 தொடரும் பயணம். 14 சுவடுகள். 15 மீட்ட துடிக்கும் வீணை. 16 சங்கடங்களும் சம்பவங்களும். 17 புத்தன் ஏன் சின்னந்தான். இப்படி 17 சிறுகதைகள் இருக்கு கூட. இதுல முதல் கதையே நம்மளை ஜெயிக்க வைக்கிறாரா அல்லது என்ன செய்யறாருன்னு தெரியாம போயிடுது. ஏன்னா ஒரு சின்ன குழந்தை அது முன்னாடி விழுற எச்சு எடுத்து அதில் இருக்கிற சோத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு. நாயும் பங்கு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த குழந்தை நிர்வாணமா இருக்கு. அந்த குழந்தை பயங்கரமா ஜனநாயகத்தை பத்தி எல்லாம் பேசு. அதுதான் கொஞ்சம் நமக்கு, நான் அதை விமர்சனத்தை அப்படித்தான் எழுதியிருக்கேன். அதாவது நம்மால் ஜீர்ணிக்க முடியாத கதையாக இருக்கிறதுன்னு தான் எழுதியிருக்கேன். அது கொஞ்சம் அதிகப்படியான ஒரு ஊத்திட்டாரோ தன் கருத்தை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கு அந்த கதையில. மற்ற கதையில ஒரு ரோசாப்பூ கருகியது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு படிக்கிறதுக்குன்னு வர்றா. படிக்கிறதுக்குன்னு வந்த இடத்துல அவளுடைய படிப்பு பாதியில அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒருத்தன் வரலாம். அவன் கடைசியில் யாரு அப்படின்னு தெரிய, அவனும் ஒரு பிளைண்டு. அவன் ஹெல்ப் பண்றான். இதுக்கு படிக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறது. கடைசியில் அவங்களுக்குள்ள ஒரு இது ஏற்படுது, உறவு ஏற்படுது. அந்த உறவின் வழி அவன் என்ன பண்றான்னா, அந்த உறவை இது பண்ணிட்டு இருக்கும்போது அவன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவான். அவனுக்கு வேலை கிடைக்கும், வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவான். இவளை கை விட்டுறான். ஆனா இவளுக்கு அவன் கொடுத்த அனுபவம் இருக்கு இல்லையா, அந்த அனுபவம் இவளை தொடர்ந்து தேடலுக்கு உள்ளாக்குது. அந்த அனுபவ தேடல்ல இவ வேறு ட்ரெயின்ல இது கண்ணபருத்தி அது இது பேனான்னு விற்கிற பசங்க 2-3 பேரோட தொடர்பு கொள்றான். விளைவு என்னன்னா, அதாவது அவர் எப்படி முடிக்கிறாருன்னா, 3 முறை கர்ப்ப கலைப்பு ஏற்பட்டு விட்டது. இப்போதெல்லாம் அவளுக்கு அடிக்கடி காய்ச்சல் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு
வயிற்று வலி தாங்காமல் நடைபாதை ரயில்வே நடைபாதையில் சுருண்டு விழுகிறார்கள் முடிகிறார். இப்படி அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை இது பண்ணியிருந்தார். இப்படி ஒரு கதை. அடுத்தது ஒரு அந்த நாள்னு ஒரு கதை. அந்த அந்த நாள் கதை எப்படின்னா, அவன் சைத்து தான், கதாநாயக பார்வையுள்ளம் தான். அந்த பொண்ணு ஆரம்பத்தில் ஒருத்தர் பேசிக்கிறது, அப்புறம் மெல்ல மெல்ல பேசுறாங்க, அப்புறம் பழகுறாங்க, அப்படி ஆகுது. அப்போ அவ அவளை ட்ரெயின் ஏற்றி விடுறான். அவள் போயிட்டு வந்துடுவேன்னு சொல்றான். வந்துடுவேன்னு சொன்னவ ஆளை காணும். 5 வருஷம் ஆகி போகுது. இவன் அந்த ட்ரெயின் வர்ற டைம்ல போய் டெய்லி நின்றுட்டு இருக்கான். இப்படி ஒரு கதை இருக்கு. அப்புறம் அவர் இதுல ஒரு ஞானியின் பாடல் அப்படின்னு ஒரு கதை. இது 5வது கதைன்னு நினைக்கிறேன். அந்த ஞானியின் பாடல் கதையில எப்படின்னா, நமக்கு சில கேள்விகளை வச்சு கதை வச்சுட்டு முடிவை இது பண்ணுது. எப்படின்னா, அவன் ஒரு பிச்சைக்காரன மாதிரி இருக்கிறான். பொதுவாக நம்மள நம்ம திரைப்படங்கள்ல எல்லாத்துலேயும் பார்த்துருக்கோம். பிச்சைக்காரனுக்கு பெரிய தத்துவ ஞானியா தான் இருப்பாங்க. அவனுக்கு பேசுறதுதான் தத்துவமா தான் இருக்கும். அது திரைப்படங்கள்ல நாம பார்த்தோம்னா பிச்சைக்காரனும் குடியாரனும் பயங்கரமான தத்துவம் பேசுவாங்க. யதார்த்தத்துலயும் அப்படிதான். குடியார் நல்ல தத்துவம் பேசுவானுங்க. அப்படி ஒருத்தன் பேசிட்டு இருக்கான். அவன் எப்போ என்ன பண்றான்னா, போய் சோறு வாங்கிட்டு வருவான். சோறு வாங்கிட்டு வந்து அந்த 2 காலையும் விரிச்சு காலுக்கு அடியில சோத்தை வச்சு இது பண்ணி சாப்பிட்டு இது பண்ணுவான். அப்போ ஒரு அவன் ஏதோ ஒன்று வாய் விட்டு பாடுவான். அவன் வாய் விட்டு பலமா பாடுவான். அப்பப்போ என்ன பண்ணுவான்னா, வானத்தை பார்ப்பான். வானத்தை அப்பப்போ பார்த்துட்டு பாடிட்டு இருப்பான். அப்போ ஒரு பறவை அவன் தொடையில உட்காருது. அந்த பறவை தொடையில உட்கார்ந்துட்டு அது தன்னுடைய துணையை தேடுது. எங்க அப்படின்னு தேடிட்டு எங்கேயும் காணும். அப்படின்னு ஒன்னா அந்த பறவை உட்காந்து பார்க்கறதுக்கு இவன் திடீர்னு என்ன பண்றான், என் ஜீவனை தூக்கி விழுங்கிட்டு கடலையோ அப்படின்னு சொல்லிட்டு பலமா சத்தம் போடுறான். சத்தம் போட்டு இந்த தொடையில் உட்கார்ந்து இருந்த பறவை கையில பிடிச்சி தூக்கிட்டு நேர கடல்ல போய் பஞ்சிடறான். இங்க நமக்கு என்ன கேள்வி நிற்குதுன்னா, அவன் அவன் யாரை இழந்தான், அவன் எப்படி இழந்தான், அது எதுவும் சொல்லப்படல. அதெல்லாம் நம்ம எதுக்கு விட்டாரு கற்பனை. அதே மாதிரி அவன் வானத்தை பார்க்கறான்னு யாரை தேடுறான், எதை தேடுறான் ஒன்றும் தெரியல. இப்படியெல்லாம் பல கேள்விகள் நின்று போகுது. ஆனா அவன் கடலை பாஞ்சு செத்துறான். இப்படி அந்த கதை இருக்கு. ஆனா இந்த கதைகள்ல அவருக்கு அநேகமா கடல் மீது ஒரு பற்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 17 கதைகள்ல 3-4 கதைகள் கடலை சம்பந்தப்பட்டியே வருது. அப்படி கதைகள் கொண்டு வந்திருக்காரு. அதனால கடலுக்கும் அவருக்கும் ஒரு ஈடுபாடு நெருக்கம் இருக்குமா இருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஒரு கை சோற்றுக்கு நன்றி சொல்லும் நாள். இந்த கதையில ஒண்ணுமே இல்லை. அதாவது என்ன அப்படின்னா, சாதாரண ரொம்ப சிம்பிளான கதை தான். ஒரு பொண்ணு கல்யாணமாகி கொஞ்ச நாள்லயே தன் கணவனை இழந்தாங்களா. அந்த பொண்ணு அனாதையா அந்த குடிசையில் இருக்கா.
அப்போ அந்த பக்கத்தில் ஒரு குட்டிகளோடையும் கூட்டத்தோடையும் இருந்த நாய் அதுக்கெல்லாம் ஓடி போயிடுது. இந்த நாய் எப்படியே நின்று போயிடுது. கடைசியில் இந்த நாய் தனியாக பிரிஞ்சுது. இந்த கருப்பு நாய் தனியாக பிரிஞ்சு இந்த பக்கமாக வரும்போது இவ குடிச்சுக்கிட்ட வந்த உடனே என்ன பண்ணுறா, சாப்பிட்டுட்டு இருக்க சோத்துல ஒரு வாய் எடுத்து அந்த நாய்க்கு போடுறான். அந்த நாய் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுது, போய் இனி இவதான் நம்ம எஜமானி அப்படின்ட்டு இவளுக்கு காவல் காப்போம் அப்படின்ட்டு அங்கேயே இருந்தது. இவ்வளோ என்ன நினைக்கிறா, இந்த நாய் தான் இன்னைக்கு நமக்கு காவலும் நமக்கு துணையும் இந்த நாய் தான் அப்படின்னு அந்த நாயை கட்டி பிடிச்ச அப்படியே செஞ்சிடறான். இதுதான் அந்த கதை. அப்போ இது இந்த மாதிரி கதைகள்லாம் ஒரு சாதாரண கதையாகத்தான் இருக்கு. அதே மாதிரி பல கதைகள் அந்த அந்த பட்டியலுக்குள்ள வருது. அதாவது அன்னக்காவடி, வயிற்றுப்பாடு, அப்புறம் அவசர கோலம், இப்படி நிழல்களுக்குள் ஒரு நிஜம், இதெல்லாம் அந்த பட்டியலுக்குள்ள வர்ற கதைகள். சாதாரண கதைகள் தான், பெருசா ஒன்றும் பார்க்க முடியல. அப்புறம் வர்றதுல ஒரு நாள் கூட பெருசா ஒரு இது இல்லை. அதாவது என்னன்னா, 2 நண்பர்கள் படிச்சுட்டு இருக்காங்க பரீட்சைக்கு. சினிமாவுக்கு போறானுங்க 2 பேரும். அங்க பாலியல் தொழில் நடத்துற பொம்பளை இவங்களை வற்புறுத்தி துரத்துறான். துரத்தி இவங்க பின்னாடியே வர்றான். இவங்க 2 பேரும் பயந்து ஓடி தன் அறைக்கே ஓடி வந்துடுறாங்க, சினிமா கூட பார்க்காம. இது ஒரு கதை. இந்த பாலியல் தொல்லைகள், பாலியல்ங்கிறதெல்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமே அல்ல. அது சாதாரண விஷயமா மாறி போயிடுச்சு. அப்படிதான் நாம நினைக்க வேண்டியிருக்கு. ஆனா அம்மா எங்கே போனாள், எங்கே போகிறாள் கதை ஒரு முக்கியமான கதை தான். ஏன்னா அந்த பெண் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக முதலாளியுடைய பிடியிலிருந்து தப்பிச்சு ஓடி வர்றான். தப்பிச்சு ஓடி வந்தவ அந்த காசு கூட வாங்கிட்டு வரல. தப்பிச்சு ஓடி வர்றான். ஓடி வந்தவ தன் வீட்டுக்கு வந்த உடனே புருஷங்காரன் என்ன பண்றான், எங்கடி சட்டியில காசையே காணும், எல்லா காசும் என்ன பண்ணிட்டேன், எங்க போயிட்டு வந்த இவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுட்டு சாராய கடையை நோக்கி போயிடுறான். குழந்தை ஒரு 6-8 வயசு குழந்தை. குழந்தை அம்மா பசிக்குது போகிறார். ஒரு முடிவு எடுக்கிறார். அந்த முடிவின்படி என்ன பண்றா, எந்த முதலாளி வீட்டுக்கு தப்பிச்சு ஓடி வந்தாலும் அந்த முதலாளி வீட்டை நோக்கி நடக்கிறார். அப்படிதான் அந்த கதை முடியுது. அந்த குழந்தை அந்த அம்மா எங்க போறான்னு பார்த்துட்டு இருக்கு. அப்படிதான் கதை முடியுது. அப்போ இது நாம இது பண்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரியும் நமக்கு. அவர் மிக தீவிரமான இந்திய தத்துவங்களையும் இந்திய ஒழுக்க நெறிகளையும் நம்பிக்கை வைக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ராதாகிருஷ்ணன் சொன்னார், ஒரு பெண் பொருளாதார காரணங்களால் நிர்பந்தப்படுத்தப்பட்டால் அவளை ஒழுக்கமற்றவள் என்று கூற முடியாதுன்னு. இங்கேதான் ஏன்னா அந்த பெண்ணுக்கு அவளை இந்த சமூகம் அவளை பொருளாதார ரீதியாக நெருக்கடி கொடுத்து நிர்பந்தப்படுத்தும் போது அவள் தப்பிக்கிறதுக்கோ அவளை காப்பாற்றுறதுக்கோ யாரும் இல்லை. அவள் தப்பிக்கிறதுக்கு வழியும் இல்லை. அப்ப அவள் என்ன செய்ய முடியும்? அதுக்கு ஈடு கொடுக்க முடியாத நிலையில அவள் தன்னை தானே ஒப்படைக்க வேண்டிய நிலைதான் இருக்கு. இதுதான் அந்த கதை தர்ற அம்சம். அடுத்த கதையில மிக முக்கியமான கதை என்ன பொறுத்த வரைக்கும் மீட்ட துடிக்கும் வீடு.
இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான கதை. அதாவது ஏன்னா சென்சிட்டிவ்னு நான் ஏன் சொல்றேன்னா, சென்சிட்டிவா பேச நாம சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா பரிணாமன் எப்போ ஒரு கவிஞர் பரிணாமன் எப்போ ஒரு நாவல் எழுதுவார், கதவு திறந்தே கிடக்கிறது அப்படின்ட்டு. அப்போ அந்த கதையெல்லாம் ஒரு சின்ன நாவல் எழுதியிருந்தார். அதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து பெருசாக இது பண்ண தேவையில்லை. ஆனாலும் இப்போதைய சூழ்நிலையில இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிக்கக்கூடிய கதையா இருக்கு. அதாவது ஒரு பெண் அவ வந்து குடும்பத்துல ரொம்ப பேர் பெண்களா பிறந்ததுனால மூத்தவங்கனால இவளை கன்னியாஸ்திரிக்கு படிக்க கன்னியாஸ்திரி இதுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க அவங்க அம்மா. அவள் சேர்ந்து கோர்ஸை முடிச்சிடுறான். கோர்ஸை முடிச்சுட்டு போறா. அப்போ அந்த பிளைண்ட் ஸ்கூல்ல இருக்கும்போது அவங்க எல்லாரும் இது பண்ணி நேரம் வரிசையா போறத பார்த்துட்டு வியப்பா பார்க்குறேன். அப்போ வந்து கொஞ்சம் ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, அவங்க வந்து ரசிக்கப்பட்ட குழந்தைங்க, அவங்களுக்கு புறத்திலையும் திசை மாறாது, அகத்திலையும் திசை மாறாது, ஒரே மாதிரி இருப்பாங்க, அவங்க கடவுளால் ரசிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ஒன்று இவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். கண் தெரியாதவங்க குழந்தைகளுக்கு கண்ணா இருக்கணும் நாம டீச்சர் ஆகி அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அதே பள்ளிக்கூடத்துல அவங்க பிளைண்ட் டேனியல் அப்படின்ட்டு அந்த பிளைண்ட் என்ன பண்றான், அவன் கொஞ்சம் தீவிரமான ஆள், மதத்தெல்லாம் ரொம்ப நம்ப மாட்டான் போல. அவன் இலக்கிய கூட்டங்களுக்கெல்லாம் அடிக்கடி போறவன், கொஞ்சம் இலக்கியம் பற்றிலாம் பேசுறான். அப்ப அவனோட ஒரு நாள் பேசுறான். பேசும்போது அவன் சொல்றான், இந்த மாதிரி சின்ன வயதுல கன்னியாஸ்திரி ஆகிறதெல்லாம் தப்பு அப்படிங்கிறான். நாம கடவுளின் குழந்தை, கடவுளுடைய இதுக்காக தான் ஆகிறோம், அது அதுல என்ன தப்பு இருக்கு, கடவுளுடைய ஆணைப்படி தான் செய்யறோம் அப்படின்னு அவன் டேனியல் திருப்பி செய்யலாம். அப்படின்னா கடவுள் நமக்கு ஏன் மனிதனுக்குரிய உணர்வுகள் எல்லாம் ஏன் கொடுக்கணும், அதை கொடுக்காம இருக்கலாம்ல அப்படிங்கிறான். அந்த டைம்ல ஒரு கடிதம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த கடிதத்தை இதெல்லாம் படிச்சு காட்டுறான். அதாவது அங்க சிஸ்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ணும் வேற ஒரு டீச்சர் அப்படின்னு நினைக்கிறேன், அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணி இந்த இதை விட்டு போயிடுறாங்க, இந்த துறையை விட்டு போயிடுறாங்க. அதை பத்தி அதை வந்து அவங்க செஞ்சது சரிதான், புரட்சிகரமான திட்டம் தான் அப்படின்னு இவன் பேசலாம். இவன் பேசுவதோடு நிற்காம அதை வந்து ஒரு பத்திரிகைக்கு கதையா எழுதி அதை வர வச்சாங்க. அதனால கோபமடைஞ்ச நிர்வாகம் என்ன பண்ணது, வேலையை விட்டு நீக்குது. அவன் சந்தோஷமா வெளியே போயிடுறான். அப்போ மீண்டும் ஒரு நாள் இவங்க வந்து ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது அவன் ரோட்ல போயிட்டு இருக்கேன், அவன் போய் கையை பிடிக்கிறான். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே ஒரு ஐஸ் பார்ல போய் ஐஸ்கிரீம் கடையில போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு இவன் வந்தலாம் போயிடுறான், இவன் வந்துடுறான். படுத்துட்டு இவன் யோசிக்கிறான், இந்த மாதிரி குழந்தைகளுக்கு விழியா இருக்கணும்னு தானே வந்தோம், ஏன் அந்த குழந்தைகள் ஒருத்தர் டேனியலா இருந்தா டேனியலுக்கு விழியா இருக்கக்கூடாதா, நான் ஏன் அந்த ஸ்டெல்லா மாதிரி நானும் இதை திறந்துட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறேன். அப்படின்னு யோசிக்கும் போது சர்ச்சு பண்ணி அடிக்குது. அந்த மாதிரி கதை முடியுது. இது கதை கொஞ்சம் யோசிக்க வைக்கக்கூடிய கதை. ஆனாலும் இது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சா எவ்வளோ வேணாலும் எதுக்கு வேணாலும் பிரச்சனை பண்ணலாம். ஆனா பிரச்சனை பண்றதுக்கான இதெல்லாம் பெருசா எதுவும் இல்லை. ஏன்னா மதவாதிகள் கொஞ்சம் பேர் போராடினாங்க, பேருக்கு போராடினாங்க. அப்புறம் போராட்டத்தை நிறுத்திட்டு அவங்களே வந்து படத்தையும் பார்த்தாங்க. நமக்கு தெரியும் டான் பிரவுனுடைய
டாவின்சி கோடு படம் வந்தபோது நாவலாகவும் வந்தது, படமும் வந்தது. அதை வந்து எப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். டாவின்சி கோடு உண்மையிலேயே மிக அற்புதமான ஒரு நாவல். அது நாம் படிக்க வேண்டிய ஒரு நாவல் தான். அது வந்து மிக தீவிரமாக எல்லா இதையும் அவர் இது பண்ணியிருக்கார். இது வந்து அந்த மதவாதிகள், அவங்க வந்து மதவாதிகள் இல்லை, அதனால அவங்க வந்து என்ன சொல்றாருன்னு பார்க்குறாங்க. அப்புறம் அதை கொஞ்சம் நேரம் போகலாம் அப்படின்னு அதை தூக்கி விட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. அதனால அது ஒன்றும் பெரிய இதாக இல்லை. இப்படி ஒரு கதை அவர் எழுதியிருக்கார். சங்கடங்களும் சம்பவங்களும்னு ஒரு கதை. இந்த கதை உண்மையிலே கொஞ்சம் இதானதுதான். அதாவது எப்படி சொன்னா, அவன் டாக்டர். அந்த டாக்டர் வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிறார். ஆனா அவங்க அம்மா என்ன சொல்றது, இது நம்ம சாதி இல்லை, அதனால இதை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அம்மா பேச்சை தட்டாம இவன் அந்த பொண்ணை கைவிட்டுருவான். அந்த பொண்ணு இதாயிடுது. அந்த டைம்ல வேற ஒரு பெண்ணு, வேற ஒரு பையனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிடுது. ஆனா அந்த பொண்ணு அப்பவும் என்ன சொல்லுது, என்ன கல்யாணம் தான் நீ பண்ணிக்கல, கடைசி என் பிரசவ கட்டாயம் நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. இவனுக்கு வந்து கடற்கரையோரம் நடக்கிறது, கடற்கரையில உட்கார்ந்து அலையில பார்க்கறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த டாக்டர். அப்போ ஒரு நாள் சாயங்காலம் வேலையை முடிச்சுட்டு கடற்கரை ரோட்டு பக்கம் வர்றாரு. அப்போ இவருக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து இதாக இருக்கு, பிரசவ வேதனை கழிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கரெக்டாக சீக்கிரம் வந்தால் பரவாயில்லன்னொன்னே, சரி ஆப்ரேஷனுக்கு தேட்டர் கொண்டு போகிறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க, நான் வந்துடுறேன். வந்து பார்க்குறோம், தான் எந்த பொண்ணை வேண்டாம்னு நிராகரிச்சுன்னோ அதே பொண்ணு. அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி அவருக்கு பிரசவம் எல்லாம் நல்லா பார்த்து இது பண்ணிடுறான். வெளியே வந்தவன் ஒரு எட்டு போய் பார்க்குறான், திருப்பியும் அவ்வளோ மாதிரியே இருக்குது அந்த பெண் குழந்தை. பார்த்துட்டு அம்மா பேச்ச கேட்காம நான் வந்து என் சொந்த முடிவு எடுத்திருந்தேன்னா இப்போ இன்னைக்கு இப்படி அனாதையாக இருந்திருப்பனா அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவன் இன்னும் கல்யாணம் பண்ணல, அப்படியே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி இருக்கான். இது சமூகத்துடைய பிரச்சனைகள்ல இதுவும் ஒரு பிரச்சனையா. சாதிய பிரச்சனைகள் வந்து இன்றைக்கு நேற்றெல்லாம் நாளைக்கு கூட அது முடியாது. அதை பற்றி நம்ம எழுதிட்டே உட்காந்துருக்கலாம். அது இதுல மிக தீவிரமான ஒரு கதை அப்படின்னா, புத்தன் ஏன் சினந்தான் அப்படிங்கிற ஒரு கதை. அதாவது என்ன நடக்குதுன்னா, இவர் வந்து நம்ம புராணத்துல படிச்சிருக்கிறோம் இல்லையா, இச்சாதாரி பாம்புன்னு. அந்த இச்சாதாரி பாம்பு மணிமேகலையில திட்டி விட பாம்புன்னு வருது போல. அந்த திட்டி விட பாம்பை கையில் எடுத்திருக்காரு. அந்த பாம்பு இருந்து வெளியே வந்தவன் தான் ராகுலன். அவனுக்கு வந்து ஒரு ஆற்றல் என்ன இருக்குன்னா, அவன் உடம்ப எங்கேயாவது போய் போட்டுட்டு அவன் வந்துட்டு திருப்பி போய் அதை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆற்றல் இருந்துச்சு. அப்போ அவன் என்ன பண்ணுறான், ஒரு இடத்துல ஒரு லைப்ரரிக்குள்ளே போகிறான். லைப்ரரியில் புத்தகங்களை பற்றி ஒரு புத்தகம் பார்த்தோம்னா, உனக்கு ரொம்ப இதாக இருக்குது, புத்தகம் பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கணுமே அப்படின்ட்டு புத்தகத்துக்குள்ளே போகிறான். புத்தகத்துக்குள்ளே போனவனுக்கு போனவன் என்ன பண்ணான், தன் உடலை அங்கேயே விட்டுட்டு அவன் புத்தனை தேடி போகிறான். புத்தன் அப்போ என்ன பண்ணுறான்னா, ஒரு மலை மேலேருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்கான். கீழே இறங்கி வரும்போது அங்கே ஒவ்வொரு பாறைக்கு பக்கத்துலேயும் ஒரு ஆணும் பெண்ணும் ஜோடி ஜோடியாக உறவில் இருக்காங்க. அந்த உறவில் இருக்கிற ஆணும் பெண்ணையும் பார்த்துட்டு புத்தன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்போ இந்த பிரபஞ்சம் வளர்ந்துடும், மக்கள் தொகை பெருசாயிடும், நம்ம கருத்து வந்து பரவலாக எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷமா வர்றான். சந்தோஷமா வரவனுக்கு திடீர்னு ஒரு கேள்வி வருது, இப்படி புரிந்து வந்தவன் தானே இப்போ திருப்பி இப்போ அவனையும் அழிக்கிறான்.
அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சித்தாந்தத்துக்கு அவன் தயாராகிறான். தயாராகி அவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல என்னுடைய காலடி சத்தம் கேட்டு ஒரு பார்வையத்தை இறங்கி நாங்கள் நின்றுட்டு இருக்கிறவன் யாருன்னு கேட்குறான். நான் தான் புத்தன், இந்த மாதிரி சிந்தனைகளை சொல்லிட்டு வந்தவன் அப்படிங்கிறான். நான் தான் புத்தன் இந்த மாதிரி சிந்தனைகளை சொல்லிட்டு வந்தவன் சொன்ன உடனே இவன் என்ன பண்றான், சரி அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே உன்னுடைய கருத்தை எடுத்து பேசலாம். ஏன் மனிதன் புணரணும், ஏன் இது பண்ணும், புணராத மனிதன் இல்லையா, இவன் மனுஷனையாவது தாக்குறான், அப்ப வரைக்கும் புணர்ந்து பிள்ளை பெறணும் அப்படின்னு எல்லாம் கேட்கிறான். அப்படி இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவன் அந்த பார்வையற்றவன் சொல்றான், புத்தனை நான் இப்போது உன்னை புணர்ந்து கொண்டிருக்கிறேன். இதை கேட்ட புத்தனுக்கு பயங்கர கோபம் வந்துருக்கு. இதை பார்த்த ராகுலன் தான் உடம்புக்கு மீண்டும் கொண்டு போய் தன்னுடைய தான் விட்டு வந்த இடத்துல போய் உடம்புக்குள்ள பூந்துட்டு இப்ப அவன் மீண்டும் கிளம்புறான். எதுக்குன்னா 22ஆம் நூற்றாண்டுடைய கோட்பாடு என்ன அப்படிங்கிறத மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றதுக்காக அவன் கிளம்புறான். இப்படி அந்த கதை முடியுது. புத்தன் எல்லாருக்கும் கதை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் தான். ஏன்னா கிமுலேயே முதல் இந்தியாவில் இருந்த இந்த பிரச்சனைகள், சாதிய பிரச்சனை உட்பட பல பிரச்சனைகளை, சனாதனங்களை எல்லாம் எதிர்த்து ஒரு குரல் கொடுத்த ஒரு முதல் மனிதன். அப்ப அவனுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவன் மீது வச்சு எழுதுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான். எல்லாரும் அதை வேறு வழியில பண்ணிக்கிறாங்க. இது ஒரு பக்கம். சரி, பாம்பு எப்படி அப்படின்னா, பாம்பு நம்ம வரலாற்றுல தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு. பாம்புக்கு நமக்கு பெரிய தொடர்பு இருந்துட்டு தான் இருக்கு. மகாவீரர், காந்தி, இப்படி எல்லார் வாழ்க்கையிலும் பாம்பு ஏதோ ஒரு வழியில செயல்பட்டு. நமக்கு தெரியும், மகாவீரர் ஒரு பாம்பு தீண்டுறதுக்காக அவருக்கு விஷத்தை இது பண்ணி அவரை சாவடிக்கணுங்கிறதுக்காக அவர் காலை கொத்த அவருக்கு குருதி வராம அவர் காலிலிருந்து வெண்மையான வெண்ணிறத்துல நீர் வடிஞ்சதை பத்தி அவங்க புராணத்துல இருக்கு. அப்போ இது பாம்பு இப்படியெல்லாம் ஏதோ ஒரு வகையான தொடர்புல நம்மோட இருக்கு. இதே மாதிரிதான் காந்தியடிகள் உட்கார்ந்து இருக்கும்போது காந்தியடிகள் முழுவடியா பாம்பு ஏறி தலையில போய் நின்று கொஞ்ச நேரம் ஆடிட்டு அப்புறம் எல்லாரும் பார்த்து பாபுஜி இப்படின்னு இது பண்ணாங்க, யாரும் அமைதியா இருந்து ஒன்றும் பண்ணாது, அதை தானா இறங்கி போனாரு. அது தானா இறங்கி போயிடுச்சு. அதுக்கப்புறம் சாஸ்திரம் சொன்னாங்க, ஒருத்தர் மேல பாம்பு ஏறி இறங்கி போயிடுச்சுன்னா அவன் உடனே ஆளுவான் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. இப்படி எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அப்போ பாம்புங்கிறது ஒரு மனிதனுடைய தொடர்ச்சி, ஏதோ ஒரு வகையில தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. இப்ப அந்த சைக்காலஜில இப்ப அந்த மெத்தடை எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அந்த மித்து இல்லைன்னு நினைக்கிறேன். முதல் ஒரு காலத்துல சைக்காலஜில கனவுல பாம்பு வந்தா அவனுக்கு அது செக்ஷுவல் கனவை நினைவுபடுத்துது, செக்ஷுவல் உணர்வை நினைவுபடுத்துது அப்படின்னு சைக்காலஜி சொல்லிட்டு இருந்தது. இப்ப அதெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்ப அந்த இதெல்லாம் இல்லை. அப்போ இப்படியான இது வகையில ஏதோ ஒரு வகையில பாம்புடைய தொடர்பு மனிதனுக்கு இருந்துட்டு தான் இருக்கு. இப்படி பல கதைகளை அவர் சொல்லியிருக்கார். ஆனா மற்றபடி இந்த நிழல்களும் ஒரு நிழல்களுக்குள் ஒரு நிஜம், இது சாதாரண கதை தான். அதுக்குள்ள உண்மையில, அதாவது
நாங்கள் நம்பி ஒருத்தி கூட போகிறவங்கள வந்து பாம்பே கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து சிவப்பு விளக்கு பகுதியில் அதை கொண்டே விட்டுட்டு போயிடலாம். இது வந்து சாதாரணமான கதை. இதில் என்ன எதிர்பார்த்துருப்பாங்கன்னா, வாசகன் வந்து இதில் வேற முடிவை எதிர்பார்த்துருப்பான். ஆனால் அந்த மாதிரியான முடிவு எதுவும் அவர் தரல. சாதாரண முடிவுக்குள்ளேயே கொண்டு போய் விட்டார், முடிச்சிட்டார். அந்த மாதிரி கதை தான் இது. அப்போ இந்த புத்தகம் மூலம் நமக்கு தெரிய வர்றது என்னன்னா, இது வந்து சாதாரண, அதாவது இவருக்குள்ள செய்திகள் இருக்கு. இது முதல் கதைங்கிற முதல் புத்தகங்கிறதுனால இப்படி முன்னும் பின்னுமா கொஞ்சம் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி முதல் கவிதை எழுதும்போது அதில் வந்து சலன அசைவுகள்லாம், சலனங்கள் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் தவிர்க்க முடியாது, அப்படி இருக்கு. ஆனால் இவருக்குள்ள செய்திகள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ அடுத்தடுத்த புத்தகங்கள் வெளிவரும்போது இவர் அந்த செய்திகளை மிக சிறப்பாக கொண்டு வந்து இறுக்கமான கதைகளை, முடிவுகளை கதைகளுக்கு தர முடியும் அப்படின்னு தோணுது. அப்போ அப்படியான ஒரு சூழல்ல தான் நாம் இந்த கதையை பார்க்குறோம். எது எப்படி இருந்தாலும் அவருடைய முதல் முயற்சி கொஞ்சம் நல்ல முயற்சி தான். ஆனால் முதல் முயற்சியை அவர் எங்கேயோ போய் சிக்கி எங்கேயோ பண்ணது விளைவு என்னன்னா, புத்தகம் ப்ராப்பராக இல்லை. புத்தகத்தில் 35 பக்கத்திலிருந்து 46ஆம் பக்கம் வரைக்கும் காணும். 2-3 கதைகள் இல்லை. சரி, அவர் அனுப்பிச்ச பிடிஎஃப் அதை பார்த்தேன். அதில் என்னன்னா அலைன்மெண்ட் சரியா இல்லை பிடிஎஃப்ல. அதிலிருந்து சில கதைகளை எடுத்து தான், விடுபட்ட கதைகளை அதிலிருந்து எடுத்து தான் நான் படிக்க முடியாது. அப்போ பொதுவாக நாம் வந்து புத்தகம் போடும்போது யாராவது ஒரு நமக்காக ஏனோதானோன்னு செஞ்சு கொடுத்து நமக்கு தர்மத்தை செய்கிற மாதிரி நினைக்கிறவங்க கிட்ட நாம் நாடி இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்மளே அவங்க இது பண்ணுறாங்க, நாம் புத்தகம் போட நம்மளும் காசு கொடுக்காம அவங்க புத்தகம் போட போடுறது. அப்போ கொடுக்குற காசுக்கு தகுந்த மாதிரி அவங்க புத்தகம் போட்டு கொடுத்தாங்கன்னா சரி. அதைத்தான் நாம் எதிர்பார்த்து அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட தான் நாம் புத்தகத்தை போட்டுக்கணும். அல்லாமல் வந்து நாம் இது பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சரியாக இருக்காது. அதுதான் இவருடைய புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்க வேண்டிய பாடம். இப்படியா சில சிறுகதைகள் அவர் எழுதியிருக்காரு. அந்த கதைகள் பலருக்கு சாதாரண முடிவுகள் தான் அதுக்கு பெரும்பாலும். சிலது வந்து கொஞ்சம் இதாக இருந்தால் கூட இன்னமும் அவருக்கு கூர்மைப்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அந்த கூர்மைப்படுத்துறதுக்கு அவர் என்ன செய்வாரோ அதை வந்து இனிவரும் காலங்களில் இனிவரும் புத்தகங்களில் செய்வார்னு நம்பலாம்.